திமுக ஆட்சியில நடந்திருக்கிற 3,88,750 கோடி ரூபாய் ஊழல் குறித்து உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில விசாரணை ஆணையம் அமைத்து விசாரிக்க வலியுறுத்தி தமிழக ஆளுநர் RN ரவி கிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனு கொடுத்திருக்காரு. சென்னை கிண்டியில உள்ள ஆளுநர் மாளிகையில RN ரவியை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை துறை வாரியா பட்டியலிட்டு வழங்கினாரு. ஊழல் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடுமாறு அவர் கோரிக்கை விடுத்தாரு. பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, கடந்த 56 மாதங்களாக கார்ப்பரேட் நிறுவனம் போல திமுக அரசு செயல்படுதுன்னும், கோடிக்கணக்கில் அரசு பணத்தை கொள்ளையடித்து தமிழகத்தை பெரும் கடன் சுமையில தள்ளி இருக்குன்னு குற்றம் சாட்டினாரு. விஞ்ஞான ரீதியில ஊழல் செய்யக்கூடிய திமுக அரசு பல்வேறு துறைகள்ல அதிக அளவுல ஊழல் செய்திருக்குன்னும், கடந்த 4½ ஆண்டு கால திமுக ஆட்சியில 3,88,750 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததற்கான ஆதாரங்களோட முழு விபரங்களையும் ஆளுநர் கிட்ட வழங்கி இருப்பதா கூறிய எடப்பாடி பழனிசாமி, இந்த ஊழல் குறித்து உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும்னு கோரிக்கை விடுத்ததா கூறினாரு.